அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ரெஃப்ரிஜரேஷனில் பயன்படுத்தப்படும் பொதுவான கை டூல்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்களை எவ்வாறு அடையாளம் கண்டு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் ரெஃப்ரிஜரேஷனில் பயன்படுத்தப்படும் பொதுவான கை டூல்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்களை நீங்கள் அடையாளம் கண்டு பயன்படுத்த முடியும். செயல்முறை டாஸ்க் 1. ரெஃப்ரிஜரேஷன் பணிக்கு தேவையான கருவிகளை அடையாளம் காண்போம். 1. யோக்குடன் கூடிய ஃபிளேரிங் டூல். யோக்குடன் கூடிய ஃபிளேரிங் டூல் ரெஃப்ரிஜரேஷன் பணிகளில் ஒரு முக்கியமான கருவியாகும். குறிப்பாக காப்பர் டியூபிங் கையாளும் போது ஃபிளேரிங் என்பது ஒரு செயல்முறையாகும். இது ஃபிட்டிங்குகளை பாதுகாப்பான இணைப்பை உருவாக்க டியூபிங்கின் ஒரு துண்டல் பிளேட் அல்லது வைட் எண்டை உருவாக்குகின்றது. இது பொதுவாக ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றது, அங்கு காப்பர் டியூபிங் பரவலாக உள்ளது. 2. டியூப் கட்டர். பெரும்பாலான ரெஃப்ரிஜரேஷன் பணிகளில் சிறிய விட்டம் கொண்ட மென்மையான காப்பர் டியூபுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த டியூபுகளை வெட்டுவதற்கு டியூப் கட்டர் பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒரு வி பிளாக்கை கொண்டுள்ளது. அதற்கு எதிராக டியூப் நிற்கிறது மற்றும் டியூபை வெட்டும் கார்பன் ஸ்டீல் ஒரு அட்ஜஸ்டபிள் ரவுண்ட் பிளேட் குழாயை வி பிளாக்கில் வைத்த பிறகு பிளேடு சரி செய்யப்பட்டு டியூப் கட்டர் டியூபை சுழற்றி டியூபை வெட்டுகின்றது. 3. பைப் பெண்டிங் டூல். எக்ஸ்டர்னல் ஸ்பிரிங்கில் ஸ்பிரிங்குகள் வளைக்கும் கருவிகள் உள்ளன, அங்கு வெளிப்புற ஸ்பிரிங்குகள் டியூபுகளின் முனைகளுக்கு அருகில் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு லீவர் வகை டியூப் பெண்டர் வளைவுகளை நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் டியூபை வளைக்காமல் அமைக்க பயன்படுகின்றது. கருவிகள் உருவாகும் தொடர்ச்சியான செயல்பாட்டில் 180 டிகிரி வரை வளைகின்றது. அடையப்பட்ட வளைவின் அளவை காட்ட ஃபார்மிங் வீல் அளவீடு செய்யப்படுகின்றது. இந்த கருவிகள் ஒவ்வொன்றும் ஒரு அளவிலான வளைவுடன் பயன்படுத்தப்படுகின்றன. 4. ஸ்வேஜிங் டூல்கள். ஸ்வேஜிங் என்பது காப்பர் டியூபுகளை வடிவமைப்பதற்கான ஒரு வழிமுறையாகும். இதனால் செயல்பாடு ஒரு பஞ்ச் வகை அல்லது ஸ்க்ரூ வகை ஸ்வேஜிங் கருவி மூலம் நிறைவேற்றப்படுகின்றது. டியூபுகள் பிளேரிங் பிளாக்கில் இறுக்கப்பட்டு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு டியூபிங், ஸ்வேஜிங் அல்லது முனையை விரிவாக்க பஞ்ச் ஹேமர் செய்யப்படுகின்றது. இதனால் இது மற்றொரு டியூபின் முடிவில் பொருந்தும். 5. பிஞ்சிங் டூல்கள். இது காப்பர் டியூபுகளின் விட்டத்தை சீல் செய்வதற்கும் அல்லது மூடுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இது தாடைகள் மற்றும் பல்வேறு அளவுகளில் துளைகளை உருவாக்கும் 2 கம்பிகளை கொண்டுள்ளது மற்றும் நட்ஸ் மற்றும் போல்ட்டுகளை பயன்படுத்தி ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. 2 தாடைகளிலும் டியூப் பிஞ்ச் செய்யப்படுகின்றது. 6. ஸ்லிங் சைக்ரோமீட்டர். ஸ்லிங் சைக்ரோமீட்டர் எனப்படும் கருவி மூலம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அளவிடப்படுகிறது. இந்த கருவி 2 சாதாரண தெர்மாமீட்டர்களை கொண்டுள்ளது. சங்கிலியால் இணைக்கப்பட்ட ஒரு ஃப்ரேமில் பாதுகாப்பாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கிலியின் மூலம் கருவியை விரைவாக சுழற்ற முடியும். இதனால் இது அதிகபட்ச அளவு காற்றுடன் தொடர்பு கொள்கின்றது. 7. லீக் டிடெக்டர். லீக் டிடெக்டர் என்பது ரெஃப்ரிஜரேஷன் பணியில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான கருவியாகும். கசிவுகளை கண்டறிதல் மற்றும் சரி செய்வது அமைப்பின் செயல்திறனை பராமரிக்கவும், ரெஃப்ரிஜரேஷன் உமிழ்வுகளிலிருந்து சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கவும் மற்றும் உபகரணங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவசியமாகும். டாஸ்க் 2. ரெஃப்ரிஜரேஷன் பணிக்கு தேவையான கருவிகளை அடையாளம் காண்போம். 1. பிரஷர் கேஜ். இது ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்டுக்கு ரெஃப்ரிஜரேஷனின் அழுத்தத்தை சரிபார்க்க பயன்படுகின்றது. உயர் அழுத்த வெற்றிடம் மற்றும் காம்பவுண்ட் கேஜ்கள் உள்ளன. போர்டன் டியூபில் அழுத்தம் அதிகரிப்பது அதை நேராக்குகிறது. இந்த இயக்கம் இணைப்பை இழுக்கும். இது கியர் செக்டரை எதிர் கடிகார திசையில் திருப்பும். பாயிண்டர் ஷாப்ட் ஊசியை நகர்த்த கடிகார திசையில் திரும்பும். மிகவும் பிரபலமான அளவீடுகள் 2.5 இன்ச் டயலை கொண்டுள்ளன மற்றும் 1/8 இன்ச் மேல் பைப் த்ரெட் ரெஃப்ரிஜரேஷன் அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. 2. கம்பவுண்ட் கேஜ். இது அழுத்தம் மற்றும் வெற்றிடத்தை அளவிடுகின்றது. இது வழக்கமாக 0 முதல் 30 hg வரை
மற்றும் 0 முதல் 200 psig வரை அளவீடு செய்யப்படுகின்றது. 3. ரெவல்யூஷன் கவுண்டர்ஸ். கோனிக்கல் ரப்பர் புஷ் கொண்டு வழங்கப்படும் கவுண்டரின் சுழல் வேகத்தை அளக்க மெஷின் ஷாப்ட் கவுண்டர் சங்க் பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. ரெவல்யூஷன் கவுண்டர் அதன் ரப்பர் பிரஷ் தண்டுடன் தொடர்பில் இருக்கும் வரை ரெவல்யூஷனின் எண்ணிக்கையை கணக்கிடுகின்றது. நிமிடத்திற்கான ரெவல்யூஷனை பெற டைமிங் டிவைஸ் மிகவும் அவசியம். டாஸ்க் 3. ரெஃப்ரிஜரேஷன் பணிகளுக்கு தேவையான உபகரணங்களை அடையாளம் காண்போம். 1. ஏர் கம்ப்ரஸர். வாகனம் மற்றும் வாகன பாகங்களை கழுவுதல், கிரீஸ் செய்தல் மற்றும் சுத்தம் செய்தல் மற்றும் டயர்களை உயர்த்துதல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக ஆட்டோ கேரேஜ்களில் ஏர் கம்ப்ரஸர் பயன்படுத்தப்படுகின்றது. அழுத்தத்தை கூட்டி ரெஃப்ரிஜரேஷன் ஏசி சிஸ்டங்களை சுத்தப்படுத்துவதன் மூலமும் சிஸ்டத்தின் அழுத்தத்தை துடைக்க சோக்கிங் சிஸ்டமை அமைப்பதன் மூலமும் கசிவை சோதிக்க பயன்படுத்தப்படுகின்றது. 2. வேக்யூம் பம்ப். காற்றில் பல்வேறு அசுத்தங்கள் மற்றும் ஈரப்பதம் உள்ளது. இது ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டமில் இருந்தால் பனி உருவாவது, கரோஷன் மற்றும் சிஸ்டம் செயல்திறன் குறைதல் போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். சிஸ்டத்தை வெளியேற்றுவது சுத்தமான மற்றும் வறண்ட சூழலை பராமரிக்க உதவுகின்றது. வேக்யூம் பம்பை பயன்படுத்துவதன் முதன்மையான நோக்கம் என்னவென்றால் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் இருந்து காற்று மற்றும் ஈரப்பதத்தை வெளியேற்றுவதாகும். ரீகேப். இந்த வீடியோவில் ரெஃப்ரிஜரேஷன் பணிகளில் பயன்படுத்தப்படும் பொதுவான கை டூல்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்களை